வணக்கம். நான் வந்து ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட KDP அக்கவுண்ட்ட தொடங்கும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு பிளண்டர்ன்னு கூட சொல்லலாம். அதாவது நான் வந்து ஒரு அக்கவுண்ட்டுக்கு மேல 2, 3, 4 அக்கவுண்ட் கூட கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இத நான் ஏன் பண்ணேன் அப்டின்னா, நான் வந்து என்னோட ஆத்தர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து இந்த KDP அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்டின்ற ஒரு டெமோக்காக நான் வந்து அவங்களுக்கு காமிக்கும்போது, ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாரி நான் 2வது அக்கவுண்ட், 3வது அக்கவுண்ட், 4வது அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ராசஸ் வந்து நான் காமிக்க முடியாது இல்லையா? ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் அக்கவுண்ட்டில. அதில பப்ளிஷும் பண்ணியாச்சு. பட் தென் அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்டின்னு அவங்க கேட்கும்போது, நான் இன்னொரு இமெயில் அட்ரஸ் வச்சு கிரியேட் பண்ணி காமிச்சிட்டேன். பட் இது அப்புறமா தான் நான் உணர்ந்தேன் இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அமேசானோட பாலிசிஸ் படி பார்க்கும்போது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம வச்சு நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அப்போ கூட நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தேன். பிகாஸ் நான் வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் மூலமாக தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் புக்ஸை. பட் மீதி அக்கௌண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் டம்மி அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அதில் வந்து நான் ஒன்லி டெமோக்காக க்ரியேட் பண்ணேன். அதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலான்றதுக்கு ஒரு சும்மா டெமோக்காக தான் பண்ணி வச்சுருந்தேன் தவிர அதில் பப்ளிஷ் எதுவும் பண்ணல. ஓகே, அதனால் நம்ம தப்பிக்கலாமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பிகாஸ் 2 அக்கௌண்ட் கூடாது. அது இல்லை, நம்ம பப்ளிஷே பண்ணலாலும் பரவாயில்ல. நம்ம 2வது அக்கௌண்ட் 3வது அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது தப்பு அமேசானோட கண்ணில். ஸோ நான் முடிவு பண்ண ஓகே இதை நம்ம எப்படியாவது மெர்ஜ் பண்ணணும் ஒரு டெலீட் பண்ணணும் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது தான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக படிக்கும்போது தெரிஞ்சது. நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட் மூலமாக பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணலாம். அண்ட் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பப்ளிஷ்டு புக்ஸை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித் ரிக்வெஸ்ட். இதை கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க கேட்டாக்க. பட் நான் தான் ஒரு அக்கௌண்ட்டில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மீது எல்லாமே ஜஸ்ட் எம்டி அக்கௌண்ட். அதில் எதுவுமே பப்ளிஷ் பண்ணலை. அதனால் டிலீட் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனுக்கு வந்தேன். சரி, எப்படி டிலீட் பண்ணலான்னு பார்த்தாக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. இதற்காக வந்து நம்ம வந்து அமேசான் அக்கௌண்ட்லேருந்து லிங்க் ஆனதுனால அமேசான் அக்கௌண்ட் டிலீட் பண்ணுமா கேட்டால் எனக்கு அதுவும் புரியல. பிகாஸ் KDP அக்கௌண்ட்டும் போகுமா இல்லை என்னோடய அமேசான் ஹிஸ்ட்ரியும் போயிடுமா? எனக்கு அமேசான் ஹிஸ்ட்ரிலாம் எதுவும் போகக்கூடாது. ஒன்லி KDP அக்கௌண்ட் மட்டும் தான் நான் டிலீட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கும்போது அகைன் ஹெல்ப் பேஜில் வந்து அமேசானில் வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. காண்டாக்டர்ஸ் மூலமாக அவங்க கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம அணுகும்போது அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. சரி அப்படின்னு நான் வந்து காண்டாக்டர்ஸ் மூலமாக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரஸன்டேட்டிவோட சேட் வந்து நான் வந்து இனிஷியேட் பண்ணேன். அவங்கக்கிட்ட போய் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதுதான் நடந்தது, என்னோடய மொத்த கதையும் சொல்லி இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பட் நான் இன்னும் 2வது 3வது 4வது அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக 3 அக்கௌண்ட் தான் இருந்தது, மொத்தம் டோட்டல் 4. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 3 அக்கௌண்ட் நான் வந்து தெரியாமல் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அஃப்கோர்ஸ் அமேசான் பாலிசி படி இது தப்பு. ஸோ ஐ வாண்ட் டு கம்ப்ளை வித் அமேசான்ஸ் பாலிசிஸ். அதனால் உங்களோட உதவி மூலமாக எனக்கு இதை டிலீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கிளியராக சொல்லிட்டேன். நான் இதெல்லாம் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றதையும் அவங்கள்ட்ட சொன்னேன். அதாவது இன்னொரு ஆத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களுக்கு டெமோ காமிக்கும் போது இந்த அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இது தப்பு தான், பட் ஐ வாண்ட் டு கம்ப்ளை வித் அமேசான்ஸ் ரூல்ஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் டிலீட்டிங் தீஸ் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்ஸ்னு சொன்னேன். அவங்க உடனே ஓகே ஐ கேன் ஹெல்ப்னு சொல்லி சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ்லேருந்து சேட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் நான் இப்போது டிலீட் ரிக்வெஸ்ட் ஏற்றுக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ ஐ மேட் ஷுர் நான் எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கனோ அதுலேருந்து சேட் பண்ணலை. அவங்க சொன்னபடி எந்த நியூ அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட் இருக்கோ பப்ளிஷ் பண்ணாத அக்கௌண்ட் அதுக்குள்ளேருந்து நான் வந்து சேட் இனிஷியேட் பண்ணணும். ஸோ என்னோடய செகண்ட் அக்கௌண்ட், தேர்ட் அக்கௌண்ட், ஃபோர்த் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ஒவ்வொன்றா தனித்தனியாக சேட் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட நான் வந்து இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி மொத்தத்தையும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சேட் இனிஷியேட் பண்ணும்போது வெவ்வேறு சேட் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் தனித்தனியாக சொல்ல வேண்டியிருந்தது. எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு சொன்னவங்க வந்து எனக்கு இமீடியட்டாகவே அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி டிலீட்டும் பண்ணிட்டாங்க. என்னோடய URL நான் போய் செக் பண்ணும்போது பார்த்தாக்க அந்த இடத்துல அக்கௌண்ட்டு டிலீட் ஆகிடுது. ஸோ ஃபென்டாஸ்டிக், இமீடியட் எனக்கு ரிசல்ட் கிடச்சிடுது. அடுத்தது 3வதாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு நான் போய் சேட் ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கேட்டாங்க, இதனால் உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டேட்டா மொத்தம் டிலீட் ஆகிடும். அதை மறுபடியும் நம்மளால் அதை ரெட்ரீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி இதை டிலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அது பண்ணும்போது அவங்க சொன்னாங்க ஒரு 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டெர்மினேஷன் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும். ப்ளஸ் நீங்களும் URL நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் சைன்இன் பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் க்ளோஸ்ட் பை யுவர் ரிக்வெஸ்ட் மாதிரி இது காமிச்சாங்க. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. 3வது அக்கௌண்ட்டுக்கு அதே மாதிரி பண்ண க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பை மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் 2வது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க ஒரு 2 அக்கௌண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை கிளியராக சொல்லி இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். இப்படி பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இந்த சேட் கான்வர்சேஷன், இமெயில் இது எல்லாமே ஒரு ரெக்கார்டர் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் எல்லாம் வருமானது நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும். நான் எனக்கு அந்த சிச்சுவேஷன் வரலை. பட் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து எம்டி அக்கௌண்ட் இருக்குன்னா deletion இஸ் வெரி ஈஸி. நீங்கள் சேட் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட நீங்கள் வந்து சேட் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஓப்பன் சொல்லுங்கள் தெரியாமல் க்ரியேட் பண்ணிவிட்டேன், ஐ வாண்ட் டு கம்ப்ளை வித் அமேசான்ஸ் பாலிசிஸ். அதனால் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேண்டாமோ அந்த அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணி காண்டாக்டர்ஸ் பேஜுக்குள்ளே போய் இந்த அக்கௌண்ட்டை delete பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள். அவங்க இமீடியட்லி கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் டெலிஷன் ரிக்வெஸ்ட்டு அவங்க எடுத்துப்பாங்க. லாங் டேர்மில் நம்மளோட இருக்கிற அமேசான் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் அது டெர்மினேட் ஆகாமல் பேன் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படியே பை மிஸ்டேக் க்ரியேட் பண்ணாலும் அதை delete பண்ணுறதுக்கு இதுதான் வழி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்ஸ். பாய்.